கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆதியாகமம் 39 அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். முதல் வசனத்தில் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எகிப்து என்றால் வேதத்தில் பார்க்கும்போது அது பாவம் நிறைந்த ஒரு உலகம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்த யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். அவன் விரும்பி போகலை, அவனை கொண்டு போகப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா சூழ்நிலை அப்படி கொண்டு போக வச்சுட்டு பாவம் நிறைந்த ஒரு உலகத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுச்சான். ஆனால் 2வது வசனம் திரும்ப சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கான்னா அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனோடு வாசம் பண்ணுவார். நான் பரிசுத்தராக இருப்பதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போது யோசேப்பு அங்கு எகிப்திலையும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதின் நிமித்தமாக கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பரிசுத்தமாக வாழ்ந்த நிமித்தம், பரிசுத்தமாக நடந்தது நிமித்தம், அவங்க இங்கே பாவமான ஒரு உலகத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டாலும் அவன் வாழ்க்கை அங்கே பரிசுத்தமாக இருந்தது நிமித்தம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2வது வசனம் அவனை குறித்து சாட்சியாக சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அது நிமித்தம் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கும்போது அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நடக்கும்போது அவனுடைய வழிகள் எல்லாமே அவருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய காரியம் வாய்க்கு. இதெல்லாம் நம்ம நீதிமொழிகளில் பார்ப்போம். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்பதை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிறாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் என்று அவன் எஜமான் கண்டு. அவன் எஜமானை யோசேப்பை பார்க்குறான். இவன் என்ன செய்தாலும் எல்லாமே நடக்குது, என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் எஜமானே பார்க்குறான். இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளை மாதிரி தான், நம்மளும் காலையில் எழும்புகிறோம். அதுக்கப்புறம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளாக, அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம். அப்படி பாவம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளாக டெய்லி நம்ம கொண்டு போகப்படுகிறோம். அது நம்ம முடியாதுன்னு சொன்னாலும் என்னையும் போய் தான் ஆகும். அப்போ அங்கே நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம இந்த யோசேப்பை போல பாதுகாத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அடுத்தது 3வது வசனம் மாதிரி நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறத உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிவாங்க. அப்போ யோசேப்பை மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி வாழும்போது யோசேப்பு கடைசியில் உயர்த்தப்பட்டது போல நாமும் என்ன செய்வோம்? உயர்த்தப்படும்.